33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் வகையில் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை 816 உயர்த்தும் வகையில் மத்திய அரசு முயற்சித்து வருவதாக தெரிகிறது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படுவதற்காக இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? அதை அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுற. இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற மக்களவையில் வாக்கெடுப்பு தொடங்கி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துகிறோம். எந்திரிச்சு கை தூக்குங்க பாப்போம். அது யாரு? ஹரிசா. சரி குடுப்பா, நீ குடுப்பா, குடு. ஹரிசு நீ வரலையா? டிராவிடும் வரல, ஹரிசும் வரல. யார் இது? தீபன் சக்கரவர்த்தியா? போய் விளையாடு. 25 மார்க் தானே, ஃபெயில். ஹாக்கி விளையாட போறேன். 2 மசோதாக்களை மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வாலும் ஒரு மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதா என்னுடைய வேலை. குரல் வாக்கெடுப்பின் பொழுது மத்திய ஆளுங்கட்சி தரப்பில் அனைவரும் சரி என்றும், அதே போல எதிர்கட்சி தரப்பில் தவறு என்றும் தெரிவித்தார்கள். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இந்த 850 தான் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தான் தற்பொழுது மத்திய அரசு இந்த முடிவினை எடுத்திருக்கிறது. இல்ல, நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. பாஸ்டா இருக்கிறது என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு.